ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், தம்ப்நெயில் பார்த்து பெருசாக ஒரு டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்டாக ஏஷியநெட், அதாவது ஸ்டார் நெட்வொர்க்குடைய மலையாளம் வெர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு பெரிய டைம் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் கரண்டாக 8 மணிக்கு வந்துட்டு குடும்ப விளக்கு, அதாவது நம்ம பாகியலட்சுமி சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய மலையாளம் வெர்ஷன் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் கண்டினியூஸாக வந்து அந்த ஸ்லாட்டில் அவங்க வந்து லோ ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லாட்டும் சரி, 7:30 இருக்கட்டும் இல்லை 8:30 இருக்கட்டும், ரெண்டு சீரியல்ஸுமே நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கும் போது அந்த ஒரு பர்டிகுலர் சீரியல் மட்டும் லோ ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி சேனல் வந்து அதிரடியாக அந்த சீரியலை தூக்கி 10 o'clock வந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த 8 PM ஒரு நியூ சீரியல் வந்து லான்ச் ஆகிருக்கு. எஸ், நம்ம இங்கே வந்துட்டு மகாநதி சீரியலில் காவேரி ரோல் பண்ணுறாங்க இல்லையா, லக்ஷ்மி பிரியா. ஸோ அவங்க தான் வந்து ஹீரோயினாக அந்த சீரியலில் பண்ணுறாங்க. சீரியலுடைய டைட்டில் நேம் வந்துட்டு சந்திரகாந்தம். ஸோ இந்த சீரியல் வந்துட்டு எந்த சீரியலோட ரீமேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசும் தோலா. அதுதான் எப்படின்னு சொல்லணும்னா, நமக்கு தமிழில் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை ரொம்ப பரிச்சயமான சீரியல் இல்லையா, ஸோ அதனுடைய மலையாளம் வெர்ஷன் தான். ஸோ அந்த சீரியலில் ஹீரோயினாக வந்துட்டு நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா நடிக்கிறாங்க. ஸோ அந்த சீரியல் 8 o'clock குடும்ப விளக்கு வந்து 10 o'clock வந்து மாறிடுச்சு. ஸோ இதையே வந்து நம்ம தமிழ் இங்க பேசணும் அப்படின்னு சொன்னா, பாகியலட்சுமி சீரியல் வந்து நமக்கு கரண்டா போயிட்டு இருக்கு. அங்க எப்படி ட்ராக் அப்படின்னா, நம்மளுடைய பாக்யாக்கு இருக்கு இல்லையா, அவங்க மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து ஸ்டோரியில வந்து நல்ல ஒரு கிராஸ்ப் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் வந்து ட்ராக் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி மலையாளம் ஆடியன்ஸே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சீரியல் ஒன்று என் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சடனாக இப்போதைக்கு டைம் சேஞ்ச் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரம் எண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க தமிழ்லையுமே சரி, இப்போதைக்கு கொஞ்சம் ட்ராக் லோவா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு இன்னும் அவங்க நிறைய இந்த சைட் ட்ராக்ஸ்லேயே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்ல பாக்யாவுடைய அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் அவங்க கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் மேபி அவங்களுடைய ஒரிஜினல் ட்ராக் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். ஸோ இனிமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்துட்டு கண்டிப்பா பாகியலட்சுமியும் கொஞ்சம் டஃப் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸாக்டா 8:30 வானத்தை போல போயிட்டு இருக்கு. அதே பக்கம் அண்ணா சீரியல் வந்து ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. பாகியலட்சுமியில இன்னுமே ஸ்டோரி வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுமே கொஞ்சம் சக்சஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2மே சரி அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அட்ராக்ட் கொடுக்கல. மேபி அவங்க ஸ்கிரீன் பிளேல இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரீவொர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பத்தி உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.